அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. அப்பா, நாங்கள் இன்றைக்கி படிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது எங்கள் வாழ்க்கையில் எப்படி நாங்கள் அபியாசிக்கிறதுன்றதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் நாம மட்டும் மையப்படட்டும். உங்கள் ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் மூலியமாக எங்களுக்கு ரீசன் பண்ணவும், இன்டர்லெக்ட் பண்ணவும், ரிசர்ச் பண்ணவும், புத்தியும் ஞானமும் தெளிவும் கொடுங்க. இன்னும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். ஏசிமில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம டேனியல் சாப்டர் 3 எப்படி டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக கடவுளுக்காக இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதோட கண்டினியூஷனாக அதோட கனெக்ஷன் சாப்டர் எங்கே இருக்குன்னா, அந்த இன்சிடெண்ட் அப்படியே நம்ம காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்யூச்சரில் இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ ஃப்யூச்சர்ன்றது ரொம்ப பல வருடங்களுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்ம ஜென்ரேஷனில் நம்ம வாழக்கூடிய இந்த ஜெனரேஷனில் இல்லை விரல் எண்ணி கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த இயர்ஸில் நடக்க போகிற விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ நம்ம முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுக்கு உண்டான அந்த பேஸ்மெண்ட் நடந்துடுச்சுன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆணித்தரமாகவும் போல்டாகவும் சொல்ல நான் விருப்பப்படுறேன். ஸோ டேனியல் 3 அண்ட் டேனியல் சாப்டர் ரெவலேஷன் என்ன கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டேனியல் சாப்டர் 3 என்ன பார்த்தோம்? ஆன்டி டைப், ஒரு டைப் இருக்கணும். ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியில் சரித்திரம் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே ஒரு பொன்னான ஒரு சிலை பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு நேபுகாத் நேச்சரோட ஆளுகையும் அவரோட பவரும் குறிக்கக்கூடிய அந்த பொன்னான சிலையை பார்த்தோம். நம்ம அந்த சிலை ஒரு சட்டம், அந்த சட்டம் மத ரீதியான மனிதனோட ஆளுகையும் மத ரீதியான ஒரு சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்துச்சு அப்படின்னு, ஒரு சோதனையாக இருந்துச்சுன்றதை பார்த்தோம். ஸோ அதே சிலையை மியூசிக் பண்ணி அதை மேலே தாளங்களோட அது வர்ஷிப் பண்ணும் போது அவங்க தலை வணங்கி வணங்கக்கூடிய அந்த வர்ஷிப் நோக்கத்தை ப்ரெஷரை பார்க்க முடியுது. அந்த கட்டாய தொழுகை பார்க்க முடியுது. ஸோ வாழ்வா சாவான்ற அந்த மனிதனோட சட்டமாக கடவுளோட சட்டத்துக்கு நிறுத்தி நிற்க போகிறோம் அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அதை மீறும் போது அவங்களுக்கு ஒரு மரண தண்டனை நெருப்பில் அவங்களுக்கு முன்னாடி அந்த அக்கினி குளம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுதான் அவங்களுக்கு உபத்திரவு காலம் அப்படின்ற அந்த ஒரு நேரத்தை, அந்த டெஸ்டிங் பீரியடை அவங்க அதை தலை வணங்காமல் கடவுளுக்காக உண்மையாக இருந்ததில்ல 4வது மனிதனாக இயேசு கிறிஸ்து வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேரலர் அப்படியே இந்த சிஸ்டம், இந்த கட்டாயப்படுத்தி வணங்கக்கூடிய அந்த நிலைமை, அந்த மேண்டேட்ரியான அந்த இது வாழ்வா சாவான்ற அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இல்லை ஒரு பயங்கரமான சட்டம் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சவங்களும் அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் சாதாரணமாக அவங்கள சோதித்து பார்க்காத நிலைமையில் இருக்கக்கூடிய நிலைமை தான் இப்போ நம்ம மத்தியில் இருக்கோம். அதே பேரலர், அதே நடக்கக்கூடிய விஷயம் நான் சொன்ன போல் ரெவலேஷன் 13 அது குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுறது, அப்படியே ரிப்பீட் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ டேனியல் ரெவலேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் அப்படியே அந்த டைப் அப்படியே அந்த ஆன்டி டைப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகிறத நம்ம ஜெனரேஷன், நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுன்றத பார்க்க போகிறோம். அதுதான் சண்டே லா. நம்ம காலகட்டத்தில் வாழக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு ராஜா, ஒரு தேசம் இதே போல் தொழுகையின் நிமித்தமாக கடவுளுக்கு கற்பனைக்கு விரோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறான்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேரலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெவலேஷன் 13 அந்த மிருகம் வேறு யாருமே குடிக்கல. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தேசத்தையும் அதை ஆளுகை செய்யக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தையும் குறிக்கக்கூடியதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அமெரிக்கா தேசம்தான் அந்த மிருகம். இந்த அமெரிக்கா தேசத்தில் மூலியமாக தான் இந்த சட்டம் உலகம் முழுவதும் கை கொள்ளப்படும்.
கட்டாயப்படுத்தப்படும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டாக இருக்க போதுன்னு எது வச்சு சொல்கிறேன்னா, இந்த 2 சாப்டரில் கொடுக்கப்பட்ட அந்த இன்சிடெண்ட்டை பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நிலைமையில் இந்த நேரத்தில் டேனியல் சாப்டர் 3 இந்த கான்செப்டில் என்ன பண்ணுது, ஒரு சொரூபம், ஒரு கோல்டன் இமேஜ் நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் 13லேயும் ஒரு சொரூபம், ஒரு மிருகத்தின் சொரூபம் பார்க்குறோம். அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் இருக்குதுன்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஒரு வர்ஷிப், ஒரு தொழுகை நிமித்தமாக ஒரு சட்டம் போடப்படுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ரெவலேஷன் 13லும் ஒரு சட்டத்தின் ரீதியாக ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு கட்டாயப்படுத்துறது வரும்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுதான் சண்டேலா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது. அதை எதை வச்சு சொல்கிறோம் எப்படின்றத நம்ம பாயிண்ட்டாக இன்னைக்கு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த சட்டத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு டேனியல் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ஒரு நெருப்பு, அந்த அக்னி குளம் ஒரு முன்னாடி அவங்களுக்கு இருந்துச்சோ, அதே போல் சூழ்நிலை ரெவலேஷன் 13 வாழக்கூடிய அந்த மக்களும் ஒரு மரண தண்டனையை அனுமதிப்பாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அங்கே ஒரு 3 எபிரேயர்கள் அங்கே நின்னாங்க. இங்கேயும் கடவுளுக்கு விசுவாசமாக அந்த சண்டே ரெஸ்ட், அந்த கடவுளுக்கு விரோதமான அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தைக்கு எதிராக கடவுளோட 4ஆம் கற்பனையை 7ஆம் நாள ஓய்வு நாளை கை கொள்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக உண்மையாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அங்கே அந்த எபிரேயர்களை கடவுள் மீட்டாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்களோட விசுவாசம், கடவுள் எங்களை தப்பிவித்தாலும், எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அந்த சிலையை வணங்க மாட்டோன்ற அந்த கட்டளையை, ஆண்டவருக்கு கட்டளையை அவங்க கை கொண்டாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அதே விசுவாசத்தோட, அதே வைராக்கியத்தோட இங்கேயும் கடவுளோட பிள்ளைகள் விசுவாசமாக இருக்கும்போது கடவுள் இங்கேயும் செகண்ட் கம்மிங்கில் அவங்கள ரட்சிக்கிறாங்க, அவங்கள மீட்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. அப்போ அந்த மிருகம் என்ன குறிக்கப்பட்டிருக்கு, அந்த மிருகம் எப்படி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தேசத்தை குறிக்குதுன்றத ரெவலேஷன் 13 இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். ரெவலேஷன் 13 verse 11 ஒரு வசனம் குறிக்கப்பட்டிருக்கு. another beast coming up out of the earth அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு மிருகம் இங்கே இன்னொரு மிருகம் எழும்பப்படுது. அது பூமியிலேருந்து எழும்பக்கூடிய மிருகம்ன்றதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகம் he had a 2 horns like a lamp. ஸோ அந்த மிருகம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்பு இருக்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மிருகம்னா என்ன, அந்த லேம்போட 2 கொம்புனா என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிற அந்த போல இருக்கிற அந்த மிருகம், அதுக்கு 2 கொம்பு வச்சிருக்க அந்த மிருகம் பார்க்க தான் ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது தவிர, அதோட பேச்சு, அதோட வார்த்தைகள் டிராகனை போல இருக்கு அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஃபசிஸில் எர்த்துன்றது ஒரு தேசத்தை, ஒரு ஆளிகையை குறிக்கக்கூடிய இதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கலில் அது எக்ஸாக்டாக அமெரிக்கா தேசத்துன்னு தான் அந்த 2வது பீஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 கொம்பு, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டிக்கு போல இருக்கக்கூடிய அந்த 2 கொம்பு, அது ரிபப்ளிக், அமெரிக்கன் கண்ட்ரி தான், நேஷன் தான் ரிபப்ளிக் அண்ட் ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட சுதந்திரத்தை அது எந்த மத ரீதியாகவும், எந்த அதிகாரத்தின் ரீதியும், எந்த ஆளுமை மூலியமாகவும் இல்லாமல் ஃப்ரீடமாக, லிபர்ட்டியாக இருக்கக்கூடிய
ஒரு தேசன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அது லேம்ப் லைக் ஒரு ஆட்டுக்குட்டி போல் இருக்குது. அதாவது கிறிஸ்டின் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்ட்லே அமெரிக்கன் கண்ட்ரி தான், ஓகேங்களா. அப்படிப்பட்ட கிறிஸ்டின் கண்ட்ரி, கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி ஒப்பான அந்த கண்ட்ரி அது மிருகத்தை போல பேசும் அப்படின்றது. ஸோ அந்த மிருகம்ன்றது முதலாவது மிருகம் ரோம் தேசத்தை குறிக்குது, பேப்பல் ரோமை குறிக்குது. ஸோ அதை போல் இதுவும் ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயத்த பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிருகத்தின் சொரூபம், இந்த மிருகத்தினோட ஐடென்டிட்டியை நம்ம பார்த்தோம் இப்போ. ஸோ அந்த மிருகம், முதலாவது மிருகம், செகண்ட் மிருகத்தோட ஐடென்டிட்டியை பார்த்துட்டோம். இந்த அனதர் பீஸ்ட், அதோட ஐடென்டிட்டியை பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பீஸ்டோட அந்த மிருகத்தோட ஐடென்டிட்டியை நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட்லி அது எதை போல் பேசுதுன்றது, எப்படி நம்ம பேப்பசி அப்படின்றத நம்ம தீர்க்கதரிசனத்தில் இதை சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரெவலேஷன் 13 12 to 14 வந்து அது வந்து பேப்பசியை, போப்பு மார்க்கத்தை, அந்த கத்தோலிக்க மார்க்கத்தை குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கும். நம்ம சரித்திரத்தில் போய் பார்த்தோன்னா 1260 வருடங்கள் எப்படி அந்த போப்பு மார்க்கம், அந்த டார்க் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லா உண்மையான கிறிஸ்தவர்களையும் இல்லை தெய்வனுக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒருவரையும் எப்படி அவங்க சித்திரவாதப்படுத்தி எவ்வளோ கொடூரமாக கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள சித்திரவாதம் பண்ணி அவங்களுக்கு மரணத்துக்குள்ளே ஆக்குனாங்க அப்படின்றத நம்ம சரித்திரத்தில் பார்க்கலாம். ஸோ அந்த ரிலீஜியஸை யூஸ் பண்ணி இந்த மிருகம், அமெரிக்கா மிருகம்ன்ற அந்த நேஷனும் இந்த கான்செப்டை பண்ணோம் அப்படின்றத தீர்க்க தரிசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மிருகம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஒரு இமேஜ் இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மிருகத்துக்கு என்ன இமேஜ், ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மிருகம், இப்போ நம்ம நியூஸ்லையாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அமெரிக்கன் தேசம், ட்ரம்ப், அந்த பொலிட்டிக்கல் விஷயம் எப்படி சர்ச்சுக்குள்ளே அது கால் எடுத்து வைக்குது. அதாவது சர்ச் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே ஒன்று கூடி போக போகிற அந்த போயிட்டுருக்க அந்த நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ரெண்டும் சேர்ந்து, த பொலிட்டிக்கல் பவரும் த ரிலிஜியஸ் பவரும் ரெண்டுமே, சர்ச் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே ஒன்று செய்து ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கட்டாயப்படுத்தும் அப்படின்றத தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த ஏன்ஷியன்ஸ் டைமில் சரித்திரத்தில் நடந்த தானியேல் 3 பார்க்கக்கூடிய அதே ஸ்ட்ரக்சர், ஆனால் அதே ஸ்கிரிப்ட், ஆனால் வேறு ஹீரோஸ், வேறு மெத்தடில் செயல்படுத்துறதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட், அந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த மிருகத்துக்கு ஒரு சுரூபம் உருவாகும் அப்படின்றத நம்ம தீர்க்க தரிசனத்தில் பார்க்க முடியுது. அந்த மிருகத்துக்கு ஒரு சுரூபம் இருக்கும். இந்த இரண்டாவது மிருகத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த முதலாவது மிருகத்தோட சுரூபம் என்னன்றதை பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது இமேஜ், அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பேப்பசியை குறிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் இமேஜோட இமேஜை இதுவும், அந்த சொரூபத்தை இதுவும் ஃபாலோ பண்ணுது. அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த வடிவத்தில் இருக்குன்றத நம்ம ரெவலேஷனில் பார்க்க முடியுது. ஸோ அது அந்த பேப்பசி என்ன இமேஜில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பசியும் அமெரிக்காவும் ஒரே நோக்கத்தை உடையவர்களாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மிருகமும் இந்த மிருகமும் ஒரே விஷயத்தை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடியுது. ஸோ இமேஜ் என்னென்னா, பேப்பசி ஒரு கவர்மெண்ட்ஸையும் அது மட்டும் இல்லாமல் சர்ச் அத்தாரிட்டியும் ரிலீஜியஸ் அத்தாரிட்டியும் ரெண்டுமே ஒன்று கூடியது தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் என்ன தோற்றத்தில் இருக்கோ அதே இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது பார்க்கலாமா. ஸோ ரிலீஜியஸ் ப்ளஸ் ஸ்டேட் பவர் ரெண்டுமே ஒன்று சேர்றதை இப்போ நம்ம பார்க்க முடியுது. அங்கே அந்த மிருகம் ஃபர்ஸ்ட் பீஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி 1260 வருடங்கள் கிறிஸ்துவன் பேரை வைத்து, கிறிஸ்தவர்களோட பேரை வைத்துட்டு எவ்வளோ சித்திரவாதைகளை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றதை நம்ம சரித்திரத்தில் பார்த்துக்கலாம். ஸோ அதே
தோற்றத்தை உடைய சர்ச் அண்ட் ஸ்டேட், அதே ப்ராட்டஸ்டன்ட் கண்ட்ரியான, அதே கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரியான அமெரிக்கா ஸ்டேட் பவரும் இப்போ ஒன்று சேர்ந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ரெண்டுமே ஒன்று சேர்ந்து ஒரு ரிலீஜியஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் இமேஜ் ஆஃப் த பீஸ்ட். ரெண்டு பவரும் ஆல்மோஸ்ட் ஒன்று சேர்ந்து நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்காவில் இப்போ பாலிட்டிஷியன்ஸ்லாம் ரிலீஜியஸை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. சார்லி கர்க், ரிவைவல் சர்மனியல்ஸ்லாம் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு சார்லி கர்க் செவன்த் டே சாபத்தை ப்ரொமோட் பண்ணாரோ, அவர் மரணத்துக்கு அப்புறம் ஃபியூனரல் சர்வீஸில் சாட்டர்டே சாபத்துக்கு மறுப்பு ஆப்போசிட்டாக சண்டே சாபத் அப்படின்ற ஒரு மனிதன கொள்கை, 7ஆம் நாள் ஆண்டவருடைய கொள்கைக்கு, அந்த சட்டத்துக்கு ஆப்போசிட்டாக முதலாம் நாள் அந்த ஆசரிக்கிறத, அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறத, அதுக்கு ஃபேமிலி டைமாகவும் அதுக்கு காட்லி டைமாகவும் கொடுக்கக்கூடாது. அந்த இம்பார்ட்டன்ஸை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் மெசேஜ் நம்ம மத்தியில் கிடைக்காது. சர்ச் அண்ட் ஸ்டேட் ஒன்று சேர்ந்துச்சு. ஒரு 2 நாள் முன்னாடி ட்ரம்ப் ஸ்டேட்டோட எல்லா முக்கியமானவர்களும் ஒன்று சேர்ந்து நேஷன் ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட்ன்ற ஒரு தேசமே ஒன்று கூடி ஃபால்ஸ் அப்போஸ்டேல் கிறிஸ்டியானிட்டியை ப்ரொமோட் பண்ணுறத பார்க்க முடியுது. கடவுளோட கற்பனைகளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அமெரிக்காவில் ஃபார்ம் ஆகிடுச்சு. சர்ச் அண்ட் ஸ்டேட் யுனைட் ஆகிடுச்சுன்றதை நம்மளால் ரொம்ப தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது இமேஜ் ஆஃப் த பீஸ்ட்டுக்கு அடுத்தது மார்க் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ரெவலேஷன் 13:15 அந்த மார்க் பேப்பசி ரொம்ப போல்டாக போப்பு மார்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட மார்க் சண்டே இஸ் த மார்க் அப்படின்ற கேத்தலிக்கோட சண்டே தான் அவங்களோட மார்க் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மார்க், இந்த மிருகம் அமெரிக்காவோட மிருகம், த ஃபர்ஸ்ட் பீஸ்டோட செகண்ட் பீஸ்ட் அமெரிக்கா அதோட கொள்கைகளை, அதோட இமேஜை அதை போல் பேசக்கூடிய நிலைமை வரும்ன்றத நம்ம வேர்ஸ் 15 பார்க்கலாம். ஸோ அதன் மூலமாக அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கீழ்ப்படியாதவர்கள் எல்லாரையும் கொலை பண்ண, கொன்று குவிக்க அது தயாராக இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நிலைமையில் கடவுளுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய, கடவுளோட கற்பனைக்கு கீழ்ப்படியக்கூடிய நிறைய விசுவாசமான இருக்கக்கூடிய நிறைய கடவுளோட பிள்ளைகள் அவரோட 7ஆம் நாள் கற்பனையை அந்த 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பாங்க. இல்லை அந்த நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட கொண்டு வரப்பட்டாங்க. இவங்க 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே அந்த சிலையை மரணத்துக்கு பயந்து, இல்லை ஃபைன் போட்டுருவாங்க, இல்லை ஏதோ ஒரு தண்டனைக்கு பயந்து அவங்க எப்படி அங்கே கடவுளை மறுதளிச்சுட்டு மனிதனோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாக வணங்கினாங்க, தலை வணங்கி அப்படின்றத நம்ம சரித்திரத்தில் பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திலையும் நம்ம கடவுளுக்காக மரித்தாலும், என்ன நடந்தாலும், என் பிள்ளைகள், என் மரணம், என்னோட வேலை, என்ன இழந்தாலும் கடவுளுக்காக உண்மையாக இருப்போமான்ற அந்த ஒரு சோதனை, அந்த ஒரு மரணம், அந்த ஒரு நெருப்பு நம்ம மத்தியிலும் நம்ம முன்னாடியும் இருக்குன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஆல்ரெடி நிறைய ரிலீஜியஸ் லா எல்லாமே அமெரிக்காவில் நடைமுறைப்பட்டுருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கோவிட் டைமில் எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் பவர், ரிலீஜியஸ் சர்ச் மற்றும் எல்லா விஷயத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னொரு பேண்டமிக் வரும்போது அது ரொம்ப சாதாரண விஷயமா நம்ம மத்தியில் காணப்படும். அந்த நேரத்தில் நம்ம எத்தனை பேர் நம்ம கடவுளுக்காக உண்மையாக இருந்தோம்?
எவ்வளோ பேர் கடவுளுக்காக நிலைத்து நின்னோம் அப்படின்றத நம்ம ஒன் செகண்ட் யோசிக்கக்கூடிய அந்த சான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. காட் எப்பவுமே எவ்வளோ அன்பாக வரக்கூடிய விஷயங்களை அவங்க பிள்ளைகளுக்கு எதுவுமே மறைக்காமல் அவங்க முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தின் அடையாளங்களை, அதோட அர்த்தத்தை புரிந்துட்டு நம்ம அந்த எபிரேயர்கள் போல் நிற்போமான்றதை ஒன் செகண்ட் நம்ம யோசிக்க ட்ரை பண்ணுவோம். இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களாகவும் இல்லாமல் முழுக்க அது நமக்கும் அது பொருந்தும். நம்மளோட வாழ்க்கையிலையும் தானியலோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ் மூலியமாக காட் எனக்கு ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் அது மற்றவர்களுக்குன்றதை புரிஞ்சிக்க நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ இந்த இடத்துல ட்ரம்ப் எந்த இடத்துல அவர் இருக்காருன்னு பார்க்கும்போது, அவர் டைரெக்டாக அவரோட பேரையும் அவரை குறிக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தில் இடம் பெறலை. ஆனால் அந்த தோற்றம், அந்த சிம்பல், அந்த ஐடென்டிட்டி, அந்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம ட்ரம்ப் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த தேசத்தோட ராஜான்னு இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப் இப்போ அவரோட ஆளுகையை, அவரோட மதம் ரிலேட்டடான விஷயத்தை, அவர் நிறைய காரியங்களை கொண்டு வராருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ சர்ச் அண்ட் ஸ்டேட்டை இணைக்கிறதுக்கான நிறைய போராட்டங்களை பண்ணக்கூடிய மனிதர்களில் ட்ரம்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் அமெரிக்கா தேசம் அதை நம்ம கண் முன்னாடி பண்ணுறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த தேசம்தான் அந்த ப்ராஃபஸி, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தான் அந்த மிருகம், இரண்டாவது மிருகம், ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான இருந்து மிருகத்தை போல பேசக்கூடிய அந்த மிருகத்தின் சொரூபத்தை உடைய அந்த பவர் அண்ட் ஸ்டேட் பவரை, சர்ச் அண்ட் ஸ்டேட் பவரை வச்சுருக்க அந்த மிருகம் அமெரிக்கா தவிர வேறு எந்த தேசத்துக்கும் அது பொருந்தாதுன்றத நம்ம ரெவலேஷன் 13:11-12 நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தேசத்தோட சுப்ரீம் கோர்ட் மற்றும் அவங்கள ரிலிஜியஸ் லா எல்லாமே அந்த கோர்ட்டும் அந்த அரசாங்கமும் எடுக்கக்கூடிய அந்த நிலைமையை நம்ம பார்க்கலாம். ஸோ சுதந்திரம் அற்ற மத வழிபாடு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு மதத்தோட சுதந்திரத்தை, ஒரு மதத்தோட தொழுகையை ஒரு தேசத்தோட தலைவர்கள் முடிவு எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். இது அமெரிக்கா தேசத்தின் மட்டுமே அது ஆளுகை செய்யாமல் அது மற்ற எல்லா தேசத்தையும் வஞ்சிக்கப்படும், அது மற்ற தேசத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணும், அது மூலமாக ஃபோர்ஸ் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க முடியுது எவ்வளோ கண்ட்ரிஸை அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அது ஆளுகையை கொடுக்கக்கூடிய அந்த திறமையாக அதோட மிலிட்ரி பவரும் சரி, அதோட எக்கனாமிக்கலும் சரி, மணி பவரும் சரி, எல்லாமே டாப்பில் இருக்கிறத நம்ம இப்போ வேர்ல்ட் பவர் அமெரிக்காவை தவிர வேறு எந்த தேசத்தையும் நம்ம ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது கரண்ட்டாக. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மிருகம் ட்ரம்ப், அந்தி கிறிஸ்து ட்ரம்ப் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறானது. நம்மளோட ஸ்டடி என்னென்னா அந்த தேசத்தோட செயல்பாடு தான் மிருகத்தை போல இருக்குது, அந்த மிருகத்தை போல பேசுதுன்றத நம்ம சொல்லணும். அந்த மிருகம்ன்றது அந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை, அந்த தேசத்தை, அந்த கண்ட்ரியை தான் குறிக்கிறத தவிர எந்த ஒரு லீடரையும் அது பாயிண்ட் பண்ணி எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையும் அது குறிக்கலை அப்படின்றது. அந்தி கிறிஸ்துன்றத போப் குறிக்கக்கூடிய விஷயங்கள், அந்த போப் சிஸ்டம், அந்த பேப்பர்சி சிஸ்டத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள்ன்றத நிறைய பேர் தவறு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நான் பார்க்க முடியுது. ஸோ இந்த பவர்ஃபுல்லான நேஷன் எப்படி ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை அது அமல்படுத்தி, எப்படி அது கட்டாயப்படுத்தி வொர்ஷிப் பண்ண தொழுகையை கொண்டு வரோன்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாரல் அண்ட் கிளைமேட் க்ரைசிஸ் பார்க்க முடியுது. ஸோ
இதை நம்ம பல வருடமாக பார்க்க முடியுது. நேச்சுரல் climate சேஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் போப்பையும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணி நிறைய காரியங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடியுது. ப்ராஜெக்ட் 2025 அப்படின்ற அந்த ப்ராஜெக்டில் லேபர் லா, சண்டே ரெஸ்ட் வேணும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எக்கனாமிக்கல் பொருளாதாரம் ரீதியாக அது வந்துட்டுருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ சமுதாயத்துக்கு நல்லது இல்லை சொசைட்டிக்கு அது நல்லது, குடும்பத்துக்கான நேரம்ன்றத அந்த விதத்தில் எங்களுக்கு ஒரு சண்டே ஒரு ரெஸ்ட் டேவாக, கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நாள் எங்களுக்கு ஒரு லாக்டவுனாக வேணும் அப்படின்றத அந்த தேசம் கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆல்ரெடி அமல்படுத்தி நிறைய ஊரில், நிறைய கண்ட்ரீஸில், நிறைய லோக்கல் நடந்துகிட்ருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சண்டே எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சண்டே எல்லோரும் சுதந்திரமாகவும் அவங்க குடும்பத்தோட செலுத்தக்கூடிய அந்த நேரம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டம் ஒரு மத ரீதியாக நம்மளுக்கு தெரியப்படாது. இப்போ நம்ம அதில் எல்லாமே பார்க்கலாம். சார்லி கர்க் ஃபேமிலி டைம் அப்படின்ற ஒரு சாபத் ரிலேட்டடான ஒரு புக்ஸில் ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் காட்ன்ற அந்த புஸ்தகத்தில் சாபத் எவ்வளோ முக்கியம், அந்த நேரத்தில் ஃபேமிலியோடு நம்ம எப்படி செலவு பண்ணலாம், அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த சாபத், சண்டே சாபத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியது, கடவுளுக்கு விரோதமான மனிதனோட அந்த கட்டளையை, அந்த மார்க் ஆஃப் த பீஸ்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ன்றதை நம்ம கண் முன்னாடி எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜ் தான் இதன் மூலியமாக கவர்மெண்ட், சர்ச் புஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சாபத் கீப்பர்ஸை எக்ஸ்ட்ரீமராகவும் அவங்க ரொம்ப ரொம்ப பயங்கரவாதிகளாகவும் காட்டக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா தேசம் எக்ஸாக்டாக அந்த மிருகத்தை போல துன்புறுத்தக்கூடிய அந்த பாபிலோன் தேசத்தை போல ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த முழுமையான தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். இதை மீறக்கூடிய ஒருவர்களுக்கும் கடுமையான தண்டனையை அரசாங்கம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜ், இதை மீறக்கூடிய ஒருவரும் எதுவும் வாங்கவும் விற்கவும் முடியாத அந்த காலம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சைனாவில் சோஷியல் கிரெடிட்ஸ் சிஸ்டம்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் அவங்களோட மக்களோட சுதந்திரத்தில், அவங்களோட மத ரீதியாகவும், அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தில் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றத, அவங்களோட ஃப்ரீடம் எந்த அளவுக்கு பறிக்கப்பட்டதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்ம அப்படி இப்போ நிறைய இந்த சிஸ்டத்து மூலிமா ஈஸியாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணலான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் மீறக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை, ஃபஸ்ட்டு அவங்களோட பணம், அவங்களோட வேலைகளை எடுத்து அவங்களை சிறையில் போட அந்த நிலைமையிலே 99% ஆஃப் பீப்புள் கடவுளுக்காக நிற்காமல் அவங்க அந்த கம்ஃபர்டான லைஃப்க்கும் இல்லை பயந்தோ இல்லை கட்டாயத்தோட வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த மனிதனோட கட்டளையை, அந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட்டை எடுத்துக்க கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவங்க தகுதி உள்ளவர்களாக ஆயிடுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் மரண தண்டனை. ஸோ இதுதான் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள். ஸோ அப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய நேரம் லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். ஸோ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், அந்த நேரம் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்க போகுது. அதுக்காக நிலைத்து நிற்கிறவர்களுக்கு தான் ஜாக் ஆஃப் டைம் ஆஃப் ட்ரபிள்ன்ற அந்த ஒரு நேரத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பகுதியிலையும் 3 நேரத்துலையும் கடவுள பிள்ளைகள்
அதே மனநிலையோட அதே கேரக்டரோட தான் அவங்க இருக்க போகிறாங்க. எப்படி தானியேலோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த எபிரேயர்கள் இருந்தாங்களோ அதே போல் இங்கே ஆவிக்குரிய எபிரேயர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இருக்க போகிறாங்கன்றத, உண்மையாக உத்தமமாக இருக்கக்கூடிய அவங்க இருப்பாங்கன்றத பார்க்கலாம். ஸோ வாழ்வா சாவான்னு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் நம்ம கடவுளுக்காக நிலைத்து நிற்போமா, இல்லை நம்ம கடவுளை மறுதளிச்சிருவோமான்ற அந்த கேள்வி நம்ம மத்தியில் தானியேல் ஃப்ரெண்ட்ஸ் அதை வெற்றி கொண்டவர்களாக தெரிஞ்சாங்க. நம்ம அப்படிப்பட்ட வெற்றியை அடைவோமான்ற அந்த கேள்விக்கு பதில் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ரெவலேஷன் 13 ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அந்த மிருகம் வேறு யாருமே இல்லை, அமெரிக்கான்றதை. அது அந்த ராஜாவோட இமேஜ். டேனியல் 3 நம்ம காலகட்டத்தில் போப்பு மார்க்கத்தோட சொரூபம்ன்றதை நம்ம பார்க்குறோம். த சர்ச் அண்ட் ஸ்டேட், அதுதான் அந்த இமேஜ்ன்றதை நம்ம பார்த்தோம். அங்கே வர்ஷிப், தொழுகை கட்டாய தொழுகையாக பார்த்தோம். நம்ம மட்டிலையும் கட்டாய தொழுகை, ஞாயிறு ஆசிரிப்பு, அந்த நாள், அந்த சட்டம் கட்டாயப்படுத்த போது அங்கே மியூசிக் வாசிக்கும் போது எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த நிலைமையை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் மீடியா மற்றும் எல்லா சூழ்நிலையும் வஞ்சிக்கப்பட்டு நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம போவோன்றதை பார்க்கலாம். ஸோ அங்கே ஒரு நெருப்பு சாவு தண்டனை அவங்க மத்தியில் இருந்துச்சு. நம்ம மத்தியிலும் ஒரு மரண தண்டனை இருக்குது. அங்கே மூன்றாவது மனிதர்களுக்கு மத்தியில் 4வது மனிதனாக ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாருன்னு பார்க்குறோம். ஸோ நம்மளையும் மீட்க இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் வர வல்லவராக இருக்கிறாரு. செகண்ட் கம்மியில் நம்மளை மீட்டு கொண்டு போகிறாரு அப்படின்னு பார்க்க முடியும். அங்கே ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. இங்கே நம்மளோட ராஜா அந்த நித்திய ஜீவன்ற அந்த விலை மதிக்க முடியாத ஒரு ப்ரொமோஷனை நம்ம லைஃப்பில் கொடுப்பாங்கன்றத நம்ம விசுவாசிக்க கடமைப்படணும். ஸோ அந்த தானியேலோட ஃப்ரெண்ட்ஸ் போல் அந்த கேரக்டரில் நம்ம நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக நம்ம காலகட்டத்திலும் இப்போ வாழக்கூடிய இந்த நேரத்தில் 144,000 பேர், இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேரில் 144,000 பேர் அந்த கேரக்டர் சீல் ஆகி இருக்காங்கன்றத, அந்த 144,000 பேரில் நம்மளும் ஒருவராகவும் இருக்க நம்ம வாஞ்சியாக பிரயாசப்படணுன்றது தான் கடவுளோட ஆசையும் கூட, அவரோட சித்தமும் கூட. அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க என்ன நேரிட்டாலும், எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் கடவுளை கற்பனையை மீற மாட்டோன்ற அந்த வைராக்கியத்தோடு இருந்தாங்க. ஸோ நம்மளும் இந்த 144,000 அந்த கூட்டத்தில் சீல் ஆகிருக்கக்கூடிய கூட்டம் தான். அதனால தான் இவ்வளோ டிலே அப்படின்றத பார்க்க முடியுது. டிலே கிடையாது, காட் அப்பாயிண்டட் டைமில் வராங்க. ஸோ நம்ம அதுக்கு தயாராக இல்லை, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்றது தான் ரெவலேஷன் சாப்டர் 7 எல்லாமே படிக்கும் போது ரொம்ப 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 சூப்பரான விஷயத்தெலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த அளவுக்கு கடவுள் அன்போடு பொறுமையாகவும் 144,000 குணம் அது ஃபேம் ஆகிறதுக்கு இருக்கிற எல்லா உண்மைகளும் எல்லா மெத்தடும் காட் யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். ஸோ சில வீடியோஸ் காட்ட போகிறவங்கள்ட்ட. ஸோ அந்த வீடியோஸோட அடையாளங்கள் எல்லாமே அமெரிக்கா தேசம்தான்றதை நம் கண் முன்னாடி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க, நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம போகிறோம். Separation between church and state, they told me. I said, all right, let's forget about that for one time. We said, really, the separation? I don't know. Is that a good thing or a bad thing? I'm not sure. But whether there's separation or not, you guys are in the White House where you should be, and you're representing our country, and we're bringing religion back to our country, and it's a big deal. And I wanted them to have that office. Never happened before. I don't think that's ever happened before, right? The people of faith have never been allowed in the White House. We'll probably be sued tomorrow because they're going to say church. Separation of church and state. Can't do that, right? But we'll win. So, did you guys see this clip? What was your thoughts about it? Community who are here with us tonight, veterans and non-veterans alike.
You're never going to be forgotten. You'll never be forgotten. My administration will always support and defend your religious liberty. We don't want to see God forced out of the public square, driven out of our schools, or pushed out of our civic life. We want to see prayers before football games if they want to give prayers. We want all children to have the opportunity to know the blessings of God. That is why, just as I promised Pastor Jeffress and other faith leaders, order following, and this is something that makes me very happy and very proud, following through on my campaign pledge to stop the Johnson Amendment from president. No one is going to stop you from practicing your faith or from preaching what is in your heart. We want And these people, however, I think, and I may be wrong, but I don't think so, because I've watched a lot and I study a lot. You have to have religion. You have to have it. You have to have faith. You have to have God. And thankfully, as we gather today, there are many signs that religion is coming back, and now it's no longer signs. It's just coming back. It's coming back so strong. You know, your churches are filling up. You didn't have that 2 years ago. It was hurt by COVID, but it really, and they treated you terribly. The Democrats treated you terribly. Sorry, Mr. They were arresting people for going to church, and they were arresting people and treating people like horribly. And I made a lot of amends to those people. Those people were treated very badly for wanting to go to church. It had a huge impact, negative impact on churches, but the churches are now coming back stronger than ever. Nobody's ever seen anything like it, actually. So. அந்த 144,000 போல் நம்மளும் நிற்போமா? அந்த தானியேல் ஃப்ரெண்ட்ஸ் போல், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல் நம்மளும் நிற்போமான்றதை நம்ம யோசித்து பார்க்க கடமை உள்ளவர்களாக இருக்கும். மரணமே நம்ம மத்தியில் இருந்தாலும் நம்மளுக்கு ஆண்டவர் அந்த மரணத்தின் மத்தியிலும் நம்மளை விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ சர்ச் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே பாபிலோன் மறுபடியும் ஃபார்ம் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது. ரிலிஜியஸ் சுதந்திரம் மறுக்கப்பட்டு கடவுளுக்கு விரோதமாக பேசக்கூடிய அந்த டிராகனை போல், அந்த பேப்பர்ஸை போல் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஒப்படைப்போமான்ற அந்த பெரிதான கேள்வி நம்ம மத்தியில், நம்மளும் நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, இல்லை இன்னும் வேலை போயிடுச்சுன்றதுக்காக, எனக்கு சாப்பாடு இருக்காதுன்றதுக்காக நம்மளும் இந்த டெம்ப்ரவரி லைஃப், இந்த நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கை, இந்த 60, 70, 80, 90, 100 இவ்வளோ தானே லைஃப், இதுக்காக நம்ம அப்படிப்பட்ட அந்த நித்திய ஜீவனும் அந்த அளவறுக்க முடியாத அந்த அன்போ கடவுளையும் நம்ம மறுதளிக்க போகிறோமா அப்படின்ற அந்த கேள்வி நம்ம மத்தியில் தினம் அது வரணும். ஸோ நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய அந்த ஃப்ளட் நம்ம கூட காட் இருக்கான்றதை மறந்துடாமல் அந்த நேரத்திலும் விசுவாசத்தோடு இப்போ இருக்கிற போல் எப்போவுமே இருக்க நம்ம நிலைத்து நிற்கணும். லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ காரியங்கள் எங்களுக்கு முன்னாடி நடந்துகிட்ருக்கு.
எவ்வளோ பெரிய சோதனை, ஒரு கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் எங்கள் முன்னாடி இருக்குது ஆண்டவரே. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ஆண்டவரே இருக்குது. நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகாமல் ரொம்ப கவலைக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கோன்றத நினச்சி வருத்தப்படுறோம். ஸோ காளான் படை கூடவே ஓட முடியாத இந்த சூழ்நிலை, குதிரை படை கூட அந்த நேரத்தில் எப்படிப்பா நாங்கள் நிலைத்து நிற்க போகிறோம்? ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் டைம்ஸ் இருக்க இந்த நேரத்தில் நாங்கள் உமக்குள்ளே நிலைத்து நிற்க, உமக்குள்ளே உருவாட எங்களுக்கு அந்த புத்தியும் ஞானமும் கொடுங்க. அந்த குணலட்சணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல நாங்களும் உங்களை மறுதலிச்சிடாதபடி எங்களுக்கு அந்த உங்களை போல அந்த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இப்போ இருக்க காலம் ஃபெய்த் இன் ஜீசஸ்பா, ஆனால் உண்மை போல விசுவாச உடையவர்களாக நாங்கள் மாற நீர் உதவி செய்யுங்க. அந்த விசுவாசத்தை மட்டும்தான் நாங்கள் பற்றிக்கொண்டு நாங்கள் இந்த போரில் ஜெயிக்க முடியும்ப்பா. ஸோ இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப பாதமண்டியில் நாங்கள் மன்றாடி கேட்குறோம். நீர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னிடம் உங்கள் நாம மட்டும் மையப்படட்டும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். ஏசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.